ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த வெண்பா குட்டி சின்ன குழந்தையா இருந்தாலும் கொஞ்சம் மூலக்கார குழந்தைங்க. அதனால் அந்த குழந்தைக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கும் கொஞ்சமாச்சு அந்த மூளை இருக்குது. அதனால் அந்த குழந்தை இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட யார் எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்றத வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அந்த குழந்தை கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. அது மாதிரி தான் இப்போ அந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா, அந்த நிஷாவோட ஆளுங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்றத கரெக்டாக அந்த குழந்தை வந்து கண்காணிக்குது. இவங்க வந்து எங்கே போனாலும் நம்மளை கூப்பிட்டு போகிறது, அதுவும் இல்லாமல் யார்கிட்டையும் ஃபோனில் நம்மளை பற்றி பேசுகிறது, இவங்க இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்கன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இவங்க நோட் பண்ணுறாங்க. நல்லா அந்த குழந்தைக்கு தெரியுது. ஆனாலும் அந்த குழந்தை இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்ல. ஏன்னா இந்த குழந்தை சொல்கிறது யார் நம்புவாங்க சொல்லுங்கள். என்னதான் பெற்ற அப்பா அம்மாவே இருந்தாலும் நம்ம குழந்தை ஏதாச்சும் ஒன்று சொன்னால் நம்ம அதை டக்குன்னு நம்பவே மாட்டோம். அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா இல்லை அதில் ஏதாச்சும் நம்மளால் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். உடனே டக்குன்னு அந்த குழந்தைய அமைதியாயிரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தான் ஆஃப் பண்ண நினைப்போமா தவிர, ஆனால் அந்த குழந்தை சொல்கிறதுல ஏதாச்சும் உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம நினைக்கிறதே இல்லை. அதனால தான் நிறைய பிரச்சனை உருவாகுது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட என்ன ஏதுன்னு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசணுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். அது தெரியாமல் தான் இத்தனை நாளும் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு பின்னாடி இதை செஞ்சுருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? எல்லாரோடைய அறியாமை. அந்த அறியாமையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமாச்சும் நம்ம குழந்தைங்க மேலே அக்கறை செலுத்தினா எல்லாருக்குமே நல்லது, நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அவங்க எல்லோரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலே அவர் இருந்துக்கிட்டு கத்தி எடுத்து குத்ததா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த ஆளை அடித்து துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் சரி நம்ம மல்லியும் சரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து எங்கே போயிருந்தீங்க, நாங்கள் கரெக்டான நேரத்துக்கு மட்டும் இந்த இடத்துக்கு வரலைன்னா உங்கள் மனைவியோட உயிர் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களவே காப்பாற்றிருக்காங்க இல்லையா இந்த நிஷாவோட ஆளை. அதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் குழம்பி போயும் கொஞ்சம் பயத்தோடையும் இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரியோட பிளான்னு தெரியாது இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா அந்த பொம்பளை இருந்துக்கிட்டு ஐயோ நம்ம வந்து வெண்பாவை கடத்திட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்தோம், ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம உயிரை காப்பாற்றிருக்காங்க, இது எவ்வளோ சரியான நல்ல விஷயம் சொல்லுங்கள். அதனால் இவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை இருந்துக்கிட்டு நினைக்கிறா. ஆனாலும் என்ன பண்ணுறது, அந்த இவன் இருக்கா இல்லையா அவளோட ஹஸ்பண்டை நடிக்க வந்தவன் அவன் வந்துக்கிட்டு என்ன நர்மதா கொஞ்சம் கூட எனக்கு மூளையே இல்லையா, அவங்கள போய் நல்லவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி அது நமக்கு தேவையில்லை, நமக்கு பேமெண்ட்டு தான் முக்கியம், அந்த பேமெண்ட்டை வாங்கிறதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறத கேளு, இந்த மயக்க பிஸ்கெட்டை கொடுத்து அந்த குழந்தைய எப்படியாச்சும் கூப்பிட்டு வர வெளியே பாரு அப்படின்னு சொன்னால் இல்லைங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து கைவிட்டுடலாம், ஏன்னா அந்த குழந்தையும் நல்லவளாக இருக்கா, அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, இந்த மாதிரி நல்லவங்களுக்கு நம்ம வந்து கொடுமையும் துரோகமும் பண்ணவே கூடாது, அதனால் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன மூளைகளை குழம்பு போயிடுச்சா, என்ன பேசிங்கிற நீ, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, என்ன உனக்கு ஆச்சு, நம்ம பேமெண்ட்டுக்காக தான் இந்த வேலையை செய்கிறோம், அது தெரியுமா தெரியாத உனக்கு, ஏதோ பெரிய கண்ணகி மாதிரி பேசிங்கிற, இந்த மாதிரி நல்லது நினச்சின்னு வச்சுக்கேன் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் நோண்டி நொங்கு எடுத்து நம்மளை போட்டு தாக்கிடுவாங்க, அந்த இது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நினச்சின்னா இந்த வேலையை செய், இல்லை நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு சொல்ல சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்ககிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் மயக்க பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு நேராக அந்த குழந்தைகிட்ட போய் வா வெண்பா ஏதாச்சும் சாப்பிட்லாம், ஏதாச்சும் பசிக்குதான்னா இல்லை நாங்கள் கொண்டு வந்த பிஸ்கெட் எல்லாமே காரில் இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. ஏன் நாங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டியா, நாங்களும் உன்னுடைய அப்பா அம்மா மாதிரி தானே அப்படின்னா, அது இல்லை அப்பாவும் அம்மாவும் எனக்கு வீட்டிலே செஞ்சு கொண்டு வந்த ஸ்நாக்ஸை கொடுப்பாங்க, அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தின்னா நாங்களும் அப்படி தான் வீட்டில் செஞ்சதை தான் சாப்பிடுவோம், வெளியிலலாம் வாங்கி சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொம்பளை பாவங்க ரொம்ப நல்லவங்க, வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைய கடத்துகிற விஷயமா அவங்க இனிமேல் எந்த ஹெல்ப்புமே பண்ண போகிறதில்ல, எதுவாக இருந்தாலும் அந்த ஆம்பளை மட்டும்தான் செய்யணும், அதை தான் அவரு செஞ்சிட்ருக்காரு. உடனே
இவர் இவ்வளோ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை எடுத்து குழந்தை வந்துட்டு சாப்பிட்றது அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துருந்தான்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, குழந்தை சரியான கிளவருங்க. இவ்வளோ நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் வச்சு ஆம்பார் ஆப்புன்ற மாதிரி நீங்கள் யார் என்னன்றது எல்லாம் எனக்கு தெரியும், என்னை இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது, ஒழுங்கு மரியாதையாக நடங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட, நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு மேலே என்னை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் இதுக்கு மேலேயும் என்னை ஏமாற்றணும்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் பாடுபட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னது ஒரே ஷாக் ஆயிடுது நம்ம ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். ஏன்னா இந்த குழந்தை இவ்வளோ கிளாரிட்டியாகவும் இருக்குது, நம்ம செய்கிற தப்பு தவறாலும் எல்லாத்தையும் எப்படி இது வீடியோ எடுத்துச்சு, எப்படி நம்மளை மாட்டி விட பார்க்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டியாக பிச்சுனுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.